ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக செய்யக்கூடிய பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குவாங்க. கடுகு உளுத்தம்பருப்பு வெடித்ததும் அது கூடயே 1 ஸ்பூன் சோம்பும் சேர்த்து வெடிக்க வச்சுக்குவாங்க. இப்போது இந்த குழம்புக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வரணும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்து வதக்கிக்குவாங்க. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்கி வந்ததும் அது கூட 2 தக்காளி சேர்த்து வதக்கிக்குவாங்க. இந்த பொரிச்ச குழம்பு செய்கிறதுக்கு புளியெலாம் கரைச்சி ஊற்ற மாட்டோம். அதனால் புளிப்பு டேஸ்ட்டுக்கு 2 அப்படி இல்லைனா 3 தக்காளி கூட சேர்த்து வதக்கிக்குவாங்க. வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிற ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைய வதங்கி வந்ததும் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காரத்துக்கு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கலை அப்படின்னா 2 ஸ்பூன் மல்லித்தூளும் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுடுங்க. நம்ம போட்ட பொருள்லாம் கரிஞ்சிடாமல் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயெல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு 2 முருங்கைக்காய், 1 உருளைக்கிழங்கு சேர்த்து தான் இந்த குழம்பு இன்றைக்கி வைக்கிறேன். நீங்கள் இந்த காய்களுக்கு பதிலாக மற்ற காய்கறிகளும் சேர்த்து வச்சுக்கலாம். அவரைக்காய், கத்திரிக்காய், சவுச்சவுன்னு சொல்லிட்டு எந்த காய் வேணாலும் சேர்த்து வைக்கலாம். இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஆனால் பொரிச்ச குழம்பு செய்யறதுக்கு முருங்கைக்காய் சேர்த்து வைக்கும்போது இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் முருங்கைக்காய் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நம்ம போட்ட காயும் அந்த மசாலாவோட கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிக்குவாங்க. இந்த குழம்ப அப்படியே குக்கர்லேயும் செய்யலாம். நான் முருங்கைக்காய் சேர்த்து செய்கிறதுனால முருங்கைக்காய் நல்லா வெந்துடுச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நான் கடாயில் வைக்கிறேன். நீங்கள் குக்கரில் சேர்த்து செய்கிறீங்கன்னா 1 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. எல்லா காயும் நல்லா வெந்து வந்திருக்கும். குழம்ப நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க. குழம்பு கொதிக்கிற கேப்பில் தேங்காய் விழுது கொஞ்சம் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குவாங்க. நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக ஒரு 3 முந்திரி பருப்பு அப்படி இல்லைனா கசகசா எது வேணாலும் சேர்த்து அரைச்சிக்கலாம். குருமா குழம்பு இந்த ப்ராசஸில் தான் செய்வோம். ஆனால் ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா பொருள்லாம் எதுவும் அதிகமாக சேர்க்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக செய்கிறது தான் பொரிச்ச குழம்பு. 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கும் போதே இடையில கலந்து விட்டு கொதிக்க வச்சிங்கன்னா இப்போது நம்ம போட்ட காய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கும். 10 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் விழுது அதையும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் விழுது சேர்த்து ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். நான் சொன்ன மாதிரியே இந்த குழம்பை செஞ்சு பாருங்கள். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். சாதம், இட்லி, தோசைன்னு சொல்லி எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் குழம்பு நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்க அப்படின்னா இந்த பொரிச்ச குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம இந்த குழம்புக்கு புளி கரைச்சி ஊற்றவோ பருப்பு வேக வைக்கவோ எதுவும் செய்ய வேணாம். சிம்பிளாக இந்த குழம்பை செஞ்சிடலாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபிலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.